திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்கை தேடி கரூர் மாவட்ட காவல்துறையினர் 2 வாகனங்களில் சென்னைக்கு வந்துள்ளனர். குறிப்பாக கரூர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ADSP தலைமையில் வந்த காவல்துறையினர் பொதுமக்கள் கவனத்திற்கு வராத வகையில் மாற்று உடையில் விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னை MRC நகரில் உள்ள கஸ்தூரி நகருக்கு சென்ற காவல்துறையினர் இங்கு அசோக் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை மற்றும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அசோக் இங்கு இல்லாதது தெரிய வந்ததால் தொடர்ந்து அவரை தேடும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு பல ஆண்டுகளாக நீதிமன்ற நிலுவையில் உள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் அவரது தம்பி அசோக்கும் குற்றம் சாட்டப்பட்டவராக ஒருவராக சேர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் தனியாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் அசோக்கை பலமுறை கைது செய்ய முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கைது நடவடிக்கையில் இருந்து இடைக்கால பாதுகாப்பு பெற்ற அவர் நீதிமன்றத்தையும் அணுகியிருந்தார். இந்த நிலையில் அசோக்கின் செல்போன் சிக்னல் அவரது டவர் லொகேஷன் சென்னை MRC நகரை காட்டியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கரூர் காவல்துறையினர் அங்கு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் பணியாற்றி வரும் காவலாளியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அசோக்கின் இருப்பிடம் குறித்து தகவல் கிடைக்குமா என்ற நோக்கிலும் காவலாளியிடம் செல்போனை ஆய்வு செய்து அதில் சமீபத்தில் யாருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார், யாருடன் அழைப்பையும் வந்திருக்கிறதா என்பது உள்ளிட்ட விவரங்களையும் சேகரித்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. அதே போல நேற்று இரவு முதலே அசோக்கை தேடும் நடவடிக்கையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் தற்போது காவல்துறையினர் அவரை எந்த வழக்கின் அடிப்படையில் தேடி வருகின்றனர் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் தற்பொழுது வெளியாகவில்லை. ஏற்கனவே நிலுவையில் உள்ள வேலை வாய்ப்பு மோசடி வழக்கு அடிப்படையிலாக இந்த தேடுதல் நடவடிக்கை நடைபெறுகிறதா அல்லது புதிதாக ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தெளிவான தகவல் தற்போது இல்லை. குறிப்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்கை தேடி கரூர் காவல்துறையினர் சென்னையில் நடத்திய இந்த திடீர் விசாரணை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல அவர் மீது ஏற்கனவே நிலுவையில் உள்ள வேலைவாய்ப்பு மோசடி வழக்கு தொடர்பாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா அல்லது புதிதாக ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரைவில் தகவல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.